Reading decimal numerals. Decimals or decimal numbers consist of two parts in the So, decimal point to the left, which is called whole number part or integral part. Decimal point to the right, which is called decimal part. Central is the decimal point. So, decimals two parts. Point to the left it is an integral part. Point to the right which is called decimal part. So, reading is important. This whole number part, this decimal part. So each digit of a decimal number அதோட places தெரிஞ்சிருக்கணும். Decimal point to the left வந்து integral part நம்ம சொல்லியிருந்தோம். So அது places பாருங்க ones, tens, hundreds, thousands. Decimal point to the right which is called decimal part அதோட places பாருங்க tens, hundreds, thousands, 10,000s. So reading decimal numbersல உங்களோட decimal part ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா tens placeல இருக்க digitக்கு வந்து tens ன்னு தான் சொல்வீங்க. hundredsக்கு வந்து பார்த்தீங்கன்னா hundreds ன்னு தான் சொல்வீங்க. thousandsக்கு thousands ன்னு சொல்வீங்க. whereas whole number part reading உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். So decimal partக்கு இந்த மாதிரி தான் நீங்க ரீட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு டெசிமல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.44 இருக்குது. ஸோ இந்த 0.44ல் ஸோ பாயிண்ட் டு த ரைட் விச் இஸ் கால்ட் டெசிமல் பார்ட்னு நம்ம சொல்லியிருந்தோம். டு த லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் ஹோல் நம்பர் பார்ட். பட் இந்த லெஃப்ட் இந்த ஹோல் நம்பர் பார்ட்டில் வெறும் 0 தான் இருக்குது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 44 கொடுத்துருக்காங்க, உங்களோட டெசிமல் பார்ட் கொடுத்துருக்காங்க. பட் இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் எப்பயும் போல் நீங்கள் ரீட் பண்ணணும். டெசிமல் பார்ட்டை ரீட் பண்ணும்போது 44ன்னு ரீட் பண்ணக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 4 தான் ரீட் பண்ணணும். ஸோ டிஜிட் வைஸ் செப்பரேட்டாக தான் வந்து டெசிமல் பார்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ ஃப்ராக்ஷனாக டெசிமல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் ஹோல் நம்பர் பார்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ டெசிமல் பார்ட் இருக்கனால அதை வந்து பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எப்பயும் போல் எழுதிக்கோங்க. ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 44 இருக்குது. ஸோ 44 டெசிமல் ஃப்ராக்ஷனாக தான் எழுத போகிறோம். ஸோ டிவைட் பை ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது உங்களோட டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 தான் இருக்கணும். ஸோ எல்லாமே நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபாலோட் பை ஜீரோஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஜீரோஸ் வந்து நான் எப்படி வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 டிஜிட் இருக்குது. ஸோ 44ன்றது ஒரு 2 டிஜிட் நம்பர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜீரோஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 1 2 ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருந்தால் 3 ஜீரோஸ், 4 டிஜிட் இருந்தால் 4 ஜீரோஸ், 1 டிஜிட் இருந்தால் 1 ஜீரோ, அந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். ஸோ இதான் வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன். ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படிங்கும்போது உங்களோட நியூமரேட்டர் டினாமினேட்டர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இட் இஸ் பவர் ஆஃப் 10 ஸோ 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 தான் வந்து உங்களோட டினாமினேட்டர் பார்ட்டில் இருக்கும். அதான் வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன். ஸோ டெசிமல் நம்பராக இருந்தது, இதை வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரீடிங் பார்த்தீங்கன்னா ஸோ ரீடிங் டெசிமல் நியூமரல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 44 ஹண்ட்ரட்ஸ்ன்னு ரீட் பண்ணணும். நம்ம சொல்லியிருந்தோம் டெசிமல் பார்ட்டை வந்துட்டு நீங்கள் டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம ரீட் பண்ணுவோம்னு நம்ம சொன்னோம். ஸோ இங்கேயும் வந்து டெசிமல் பார்ட் தான் இருக்குது. ஸோ இந்த டெசிமல் பார்ட்டை ரீட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் டென்ஸா, ஹண்ட்ரட்ஸா, தௌசண்ட்ஸா, 10,000s இந்த மாதிரி தான் ரீட் பண்ணுவீங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 44 இங்கே வந்து இருக்கிறனால இது வந்து ஹண்ட்ரட்ஸ்ன்னு வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 44 கீழே என்ன இருக்குது 100 இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ்ன்னு ரீட் பண்ணும். டிஹெச்எஸ் வரும் டெசிமல் பார்ட்டுக்கு. ஆர்எல்ஸ் இதுவே நீங்கள் எப்படி ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குனால பாயிண்ட் டு டெசிமல் பார்ட்டை வந்து டிஜிட் வைஸ் செப்பரேட்டாக ரீட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். 4 ஸோ 0.44ன்னு ரீட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எப்படி ரீட் பண்ணலாம் 44 ஹண்ட்ரட்ஸ்ன்னு நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்கள். 0.125 இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ 0 பாயிண்ட் டிஜிட் வைஸ் ரீட் பண்ணிங்கன்னா 1 2 5 இருக்குது. இதே நீங்கள் ஃப்ராக்ஷனல் பார்ட்டை கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் வந்து 0 தான் இருக்குது. பட் வேற டெசிமல் பார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர் 1 2 3 டிஜிட் நம்பர். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எழுதுங்க. ஸோ நீங்கள் எழுதிங்கன்னா 1 2 5 டிவைட் பை 1 ஃபாலோட் பை ஜீரோஸ்ன்னு சொன்னோம். ஸோ 1 எத்தனை ஜீரோஸ் 3 டிஜிட் நம்பர். ஸோ 1 2 3 டிஜிட் போட்டிருக்கோம். ஸோ
ஸோ 125 டிவைட் பை 1 ஃபாலோட் பை ஜீரோஸ். ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. 1 2 3 அதுக்கு இது மாதிரி 3 ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டிங் சொல்லும் போது மேலே இருக்க நம்பர் ரீட் பண்ணுங்கள். 125 இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட், ஸோ தௌசண்ட்ஸ்ன்னு வந்து ரீட் பண்ணணும். ஸோ எழுதும்போது ஸோ 125, ஸோ இந்த 25 போடும்போது நடுவில் வந்து ஒரு ஹைஃபன் போடுவீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 25 thousands இங்கே பாருங்கள் டெசிமல் பார்ட் THS இங்கே போட்டிருக்கோம். ஆர்எல்ஸ் இதுவே நீங்கள் எப்படி ரீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0.125 0. ஈச் டிஜிட்டுமே செப்பரேட்டாக டிஜிட் வைஸ் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். 125 ஆர் 125,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 12.008 இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோல் நம்பர் பார்ட் வந்து இங்கே எனக்கு டெசிமல் பாயிண்ட் டு த லெஃப்ட் வந்து விச் இஸ் கால்ட் ஹோல் நம்பர் பார்ட்னு சொன்னோம். ஸோ இந்த 12ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர் பார்ட். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 008 இருக்குது பாருங்கள், இது வந்து டெசிமல் பார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எழுதும்போது ஃப்ராக்ஷன்ஸாக கொண்டு வரும்போது ஸோ உங்களோட ஹோல் நம்பர் பார்ட் என்ன இருக்குது, 12 இருக்குது. ஸோ 12 வந்து ஆஸ் இட் இஸ் நீங்கள் எழுதிப்பீங்க. ஸோ 12. தென் இந்த 0.008 பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்க நம்ம சால்வ் பண்ணோம் பாருங்கள் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே 12ன்றதை பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் இங்கே எப்படி ஹோல் நம்பர் இருந்ததோ அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இந்த 0.008 இருந்தால் நீங்கள் எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட நியூமரேட்டர் பார்ட்டில் என்ன போட்டிருப்பீங்க, 008 போட்டிருப்பீங்க. டிவைட் பை உங்களோட டினாமினேட்டர் பார்ட்டில் எப்படி போட்டிருப்பீங்க, 1 ஃபாலோட் பை எத்தனை ஜீரோஸ், இங்கே வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஜீரோஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 1 2 3 ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்கன்னா 12. இந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்க இந்த ஜீரோஸ்லாம் வந்துட்டு நம்ம எழுத மாட்டோம். 008ன்னு வந்து நம்ம எழுத மாட்டோம், 8ன்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். அதனால் இந்த 2 ஜீரோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா 8 டிவைட் பை 1000. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து நம்ம எழுதியிருக்கோம். 12 இதை வந்து 8 டிவைட் பை 1000 எழுதியிருக்கோம். ஸோ இதை ரீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12.008 எழுதுவீங்க. ஆர்எல்ஸ் எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் நம்பர் பார்ட் பாருங்க 12, இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. 12 அண்ட் 8 பை 1000 எப்படி ரீட் பண்ணுவீங்க, எப்பயும் போல் 8,000ன்னு வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ 2 வேஸில் நம்ம ரீட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ ரீடிங் டெசிமல் நியூமரல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் நம்பர் பார்ட் இருந்தது, டெசிமல் பார்ட் இருந்தது. ஸோ ஹோல் நம்பர் பார்ட்டை அப்படி எழுதிட்டோம், டெசிமல் பார்ட் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நம்ம எழுதியிருக்கோம். 8 பை 1000 எழுதியிருக்கோம். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 12, அதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கோம், அண்ட் இந்த 8 பை 1000 ரீட் பண்ண எப்படி ரீட் பண்ணுவீங்க, 8,000s THS ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆர் 12.008 டிஜிட் வைஸ் நம்ம செப்பரேட்டாக ரீட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 156.0036 இதுக்கும் பாயிண்ட் டு த லெஃப்ட் இங்கே வந்து ஒரு ஹோல் நம்பர் பார்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் பார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் பார்ட் வந்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 டிஜிட் நம்பர். ஸோ ரைட்டிங்க்கு நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹோல் நம்பர் பார்ட்டை ஆஸ் இட் இஸ் எழுதுவீங்க. ஸோ 156. ஸோ இந்த 0036 வந்து இங்கே மேலே நியூமரேட்டர் வந்து ஆஸ் இட் இஸ் எழுதுவீங்க நம்ம சொன்னோம். பட் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த 00 ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த நம்பருக்கு ரீட் பண்ணும்போது பண்ண மாட்டோம். ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 36 தான் இருக்குது. பட் கீழே எழுதும்போது 1 ஃபாலோட் பை டெசிமல் பார்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதையே நீங்கள் ஃபுல்லாக எழுதுறோம். ஸோ 36 தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெறும் 2 ஜீரோஸ் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸுக்குமே கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 2 3 4 அதுக்கேற்ற மாதிரி 4 ஜீரோஸ் போடும். 1 2 3 4 ஜீரோஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து இக்னோர் பண்ணியிருக்கேன், பிகாஸ் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஜீரோவை இக்னோர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 36 எழுதிட்டேன். டிவைட் பை 0036 நீங்கள் எழுதியிருப்பேன். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஜீரோ க்ராஸ் பண்ணிவிட்டு நான் வெறும் 36 மட்டும் எழுதியிருக்கேன். டிவைட் பை 1 ஃபாலோட் பை ஜீரோஸ் அப்படிங்கும்போது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ், 1 2 3 4. ஸோ 4 ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஃபாலோட் பை 4 ஜீரோஸ் விச் இஸ் என்னது 10,000 தான். ஸோ இதை ரீட் பண்ணும்போது 156. சாரி இது கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்கள் எழுதி காமிக்கிறோம். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நீங்கள் எழுதுனீங்கன்னா 156 மேலே வந்து 36 போட்டிருப்பீங்க.
டினாமினேட்டர் பார்ட் வந்து நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க 1 followed by 4 zeros நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 4 zeros போடணும். ஸோ இங்கே பார்க்கும்போது கண்டினியூஸாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஹோல் நம்பர் பார்ட், இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரீடிங் பார்த்தீங்கன்னா 156. அதுக்கடுத்து என்ன ரீட் பண்ணுறது, இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ரீட் பண்ணும்போது அண்ட் போட்டு 36 10,000ன்னு வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ ரீடிங் பாருங்கள் 156, இந்த பார்ட்டை வந்து 156 எழுதியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் ரீட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக வந்து அண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ அண்ட் 36. ஸோ இந்த 36 பாருங்கள் சென்டரில் இங்கே வந்து நம்ம ஹைஃபன் போட்டிருப்போம், இங்கே 56 கூட ஹைஃபன் போட்டிருப்போம், அதையும் நீங்கள் மஸ்ட்டு தான். 10,000s THS போட்டிருப்போம் பாருங்கள் டெசிமல் பார்ட்டுக்கு. ஸோ தனியாக ரீட் பண்ணியிருந்தேன், ஆரல்ஸ் இது எப்படி ரீட் பண்ணலாம், 156.0036. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ரீடிங் டெசிமல் நியூமரல்ஸ் வந்து பார்த்தோம். Thank you so much for watching this video.